கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் புதிய மாதத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். அதற்காக முதலாவது தேவனுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். கடந்த மாதம் முழுவதும் இதே போல இம்மட்டும் இந்த வருடம் தொடங்கி அற்புதமாக தேவன் வழிநடத்தி வந்திருக்கிறார். பல காரியங்கள் நாம் எதிர்பாராத நிறைய காரியங்களை தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த சபை கட்டுமான பணிகள், எதிர்பார்க்காத பல நல்ல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்காக தேவனுக்கு கொடானபடி நன்றிகள். தேவனுடைய கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவே நாம் தொடர்ந்து கட்டுமான பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக நாம் பார்த்த வண்ணம் அந்த கட்டப்படுவதற்கான அந்த தொகை அது எளிதாக கிடைக்க தேவன் வழி வாசல்களை உண்டு பண்ண வேண்டும். ஆகவே அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். ஆகவே அற்புதமாக தேவன் அதை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பது அது உகந்ததாக இருக்கும். அதே போல இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதற்காகவே இந்த கூடுகை கூட நாம் கூடியிருக்கிறோம். சரி, இந்த மாதம் கொஞ்சம் கம்மியா இருக்குப்பா, வால்யூம் கட்டாய் கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப கேக்குதா? பரவாயில்லையா? ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு ஆனா லோவா தான் கேக்குது. கிளியரா பேசினா லோவா தான் கேக்குது. ஓகே, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல நினைக்கிறேன், பேசுங்க. இல்லனா லோவா தான் இருக்கா? இல்ல, இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப பரவாயில்லையான்னு கேட்டீங்களா, அது கரெக்டா கேட்டுச்சு. செக் இப்ப பரவாயில்லையா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, சரி, ஓகே. சப்போஸ் லோவா கேட்டா சொல்லுங்க. வேற ஆனா என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த மாதத்தின் தலைப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பல சபைகளை குறித்து பேசி கொண்டு வருகிறார். அந்த வகையில் நாம் இந்த நாளில் இந்த கடைசி சபையான லவோதோக்கியா இந்த சபையை குறித்து நாம் காண இருக்கிறோம். அந்த லவோதோக்கிய சபை அது எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்தது, அது தெரிந்த காரியங்கள் தான். இருந்தாலும் இன்னும் சில காரியங்களை நாம் இன்றைக்கு ஆழமாக தியானிக்க இருக்கும். சரி, முதலாவது அந்த லவோதோக்கியா சபையை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நாம் அதனுடைய பின்னணியையும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை பேசுறாரு அப்படின்றதையும் நம்ம முதலாவது தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளை குறித்து பேசும் பொழுது அதை என்னன்னு சொல்றாருன்னா, அது அடையாளமாக முதலாவது பேசுறாரு. 7 குத்து விளக்குகள் அப்படின்றாரு. அதே போல இந்த 7 சபைகளுக்கும் 7 வெவ்வேறான தூதர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த 7 தூதர்களை அடையாளம் படுத்தும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து அந்த 7 நட்சத்திரங்கள்
என்ன அப்படின்றத சொல்றாரு. அது வந்து 7 சபைகளுக்காக கொடுக்கப்பட்ட தூதர்கள். அதே போல அந்த 7 சபைகள் அதை வந்து அடையாளம் படுத்துவனமாக அவர் வந்து அந்த குத்து விளக்குகள் 7 குத்து விளக்குகள் அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த 7 சபைகள் அது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபைகள் தான். அந்த சபைகள் என்னென்னன்றது நமக்கு நன்றாகவே தெரியும். சிமர்னா, பிலதெல்பியா, எபேசு சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சார்து சபை, அதுக்கப்புறம் கடைசியாக லவோதிக்கேய சபை. இந்த 7 சபைகளும் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து 1ஆம் நூற்றாண்டில் ஆசியா மைனர் இல்ல ஏசியா மைனர் பகுதியில் இருந்த ஒரு சபைகள் தான். இந்த 7 சபைகளும் நம்ம பார்த்த அந்த பெயர்கள் சிமர்னா, அதே போல வந்து எபேசு சபை, இது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது இது வந்து 7 பட்டணங்களில் இருந்த 7 சபைகள். அப்ப 1ஆம் நூற்றாண்டில் இந்த ஆசியா மைனர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 பட்டணங்கள், அந்த 7 பட்டணங்களில் இந்த சபைகள் இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் இப்போ இந்த சபைகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபைகள் இல்லை. இப்ப வந்து அது எந்த இடமாக இருக்கு அப்படின்னா துருக்கி, அதாவது மாடர்ன் டர்க்கி, எங்க டர்க்கின்ற அந்த கண்ட்ரி, அதை சுற்றிதான் இல்லைன்னா அதன் உள்ளாக தான் இந்த 7 பட்டணங்கள் இருந்துச்சு. இந்த 7 பட்டணங்களில் இந்த 7 சபைகள் இருந்ததாக நாம் வந்து சரித்திரத்தில் பார்க்கிறோம். இந்த 7 பட்டணங்களும் அதே போல இந்த 7 சபைகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஆசியா மைனர் பகுதியே யாரு கீழாக இருந்துச்சு அப்படின்னா ரோமர் ராஜ்யத்தின் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழாக இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த 7 சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து இந்த 7 சபைகளுக்கும் ஒரு செய்தியை வந்து கொடுக்கிறாரு இருந்தபடி. அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நல்ல அறிவுரைகள் இருக்கு, எச்சரிப்புகள் இருக்கு, அதே போல அவங்கள வந்து பாராட்டக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. ஆனா இந்த 7 சபைகளில் சொல்ல போனால் 2 சபையை தான் அவர் வந்து பாராட்டுறாரு. மற்ற எல்லா சபைகளையும் அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் வந்து முன்னேறணும், அவர்கள் கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அதை வந்து அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அவர் பாராட்டின 2 சபைகள் நமக்கு தெரியும், சிமிர்னா, பிலதெல்பியா. இந்த 2 சபைகளை வந்து அவரு பாராட்டுறாரு. ஆனா அவர் வந்து முன்னேறுவதற்கான இல்லைன்னா குறையாக சொல்லக்கூடிய சில காரியங்கள் எந்தெந்த சபைக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மற்ற 5 சபைக்கும் சொல்றாரு. எபேசு, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, அதுக்கப்புறம் லவோதிக்கேயா. அப்போ சிமிர்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிலதெல்பியா, இந்த 2 சபைகளை குறித்து அவர் வந்து அதிகமாக பாராட்டுறார். இப்ப எபேசு சபை குறித்து அவர் சொல்லும் பொழுது குறிப்பாக என்ன சொல்றாருன்னா ஆதி அன்பை வந்து நீ விட்டுட்டேன்றாரு. குறிப்பா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்றாரு. அதே போல பெர்கமு சபையை குறித்து சொல்லும் பொழுது கள்ள போதனைகளை வந்து நீ பொறுத்துட்டு இருக்கிற, அதை வந்து நீ எதிர்க்க மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையாக சொல்றாரு. அதனால நீ அதுல இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல தியத்தீராவை குறித்து சொல்லும் பொழுது வேசித்தனத்தை நீ பொறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சர்தை சபையை குறித்து சொல்லும் பொழுது நீ ஆவிக்குரிய வண்ணமாக நீ வந்து மரித்து போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இந்த சபைகள் எல்லாம் இருந்துச்சு. இந்த சபைகளுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. ஆனால் இது எல்லாமே நமக்கும் இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா பாடமாக.
இந்த 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது அது இன்றைக்கு நமக்கும் நல்ல ஒரு பாடமாக இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த 7 சபைகளும் நம்ம பார்க்கும் பொழுது அது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த 7 சபைகளை மட்டும் குறிக்காம 7 பல்வேறு காலங்களில் இருந்த சபையின் சூழ்நிலைகளையும் குறிக்கத்தக்கதாக அது. அதாவது 1ஆம் நூற்றாண்டில் இந்த சபைகள் இருந்தால் கூட இந்த ஒவ்வொரு சபையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த சபைகளை குறிக்கத்தக்கதாக இருக்கு. அதற்கேற்றபடிதான் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்தை நம்ம அலசி பார்க்கும் பொழுது சபைகளுடைய சூழ்நிலைகளும் சபைகளுடைய கிரியைகளும் இருந்ததாக பார்க்க. ஸோ இதை குறித்து வந்து நம்ம தனியாவே நம்ம செய்தியில பார்த்திருக்கோம். இருந்தால் கூட அதை தனியா நம்ம இன்னொரு ஒரு சமயத்தில் அதை குறித்து ஆழமாக நம்ம வந்து பார்க்கலாம். சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த லவோதிக்கிய சபை, இந்த கடைசி சபையாக 7வது சபையாக இருக்கக்கூடிய இந்த லவோதிக்கிய சபையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இந்த லவோதிக்கிய சபை வந்து பார்க்கும் பொழுது இது முடிவு கால சபையை குறிக்கத்தக்கதாக, அதாவது முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சபைகளை இந்த லவோதிக்கிய சபை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக பார்க்கிறோம். அப்ப ரொம்ப தெளிவாக நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டிலும் இந்த சபைகள் இருந்துச்சு. இந்த சபையை நாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை நாம் வந்து தியானிக்கும் பொழுது செய்தி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த குறைகள் நிறைகள் எல்லாமே நமக்கு நல்ல பாடமாக இருக்கு. அதே சமயத்தில் இந்த சபைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த சபைகளையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியும் அதே சமயத்தில் சபைகள் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளும் நிறைகளும் அது பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த வகையில இந்த லவோதிக்கிய சபை அது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இல்லைன்னா முடிவு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சபைகளை குறிக்கத்தக்கதாக இருக்கு. சரி, இப்ப இந்த லவோதிக்கிய சபை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இந்த லவோதிக்கிய பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்துச்சு. என்னன்னா ஒரு வெல்தி சிட்டி அப்படின்னு சொல்றாங்க கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ். இல்லைன்னா மற்ற எல்லா பட்டணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த லவோதிக்கியா இந்த பட்டணம் அது வந்து செழிப்பு, பணம் அதிகமாக, ஐஸ்வர்யம் கொண்ட ஒரு பட்டணமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஐஸ்வர்யம் பணம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிபி 60 வந்து ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு இந்த லவோதிக்கியா பட்டணத்தில். அந்த நிலநடுக்கம் வரும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் வந்து இவர்களுக்கு மீண்டுமாக கட்டி எழுப்புவதற்கு பணம் தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து மறுத்துட்டாங்க இந்த பட்டணத்தை. ஏன் அப்படின்னா எங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு, நாங்களே என்ன செய்ய முடியும், கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தாங்க. அதாவது அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாத அளவுக்கு அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகவும் ஸ்திரப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்ததாக சரித்திரத்தில் வந்து பார்க்கணும். ஸோ லவோதிக்கியா அப்படின்னு சொல்லும் பொழுதே சரித்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க வந்து ஃபேமஸ் ஃபார் 3 திங்ஸ். அவங்க வந்து 3 காரியங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பட்டணமாக சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ஒன்று ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் எப்படி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த காலகட்டத்திலேயே பேங்கிங், அந்த வங்கி முறைகள் வந்து அந்த காலகட்டத்திலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜவுளி வியாபாரம் வந்து அந்த காலகட்டத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். அதே போல 3வது இந்த லவோதிக்கிய பட்டணத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி இருந்ததாக கூட சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில். ஒரு விசேஷித்த களிம்பு வந்து தயாரிப்பாங்க.
அது வந்து கண்கள் கோளாறு உள்ளவர்களுக்கு இந்த களிம்பு வந்து அப்போ கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பட்டணத்தில் மருத்துவ கல்லூரி இருந்துச்சு என்று சரித்திரத்தில் பதிவுகள் இருக்கு. இப்ப அந்த கல்லூரி இல்லை, ஆனா 1ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கல்லூரியாக பலர் அங்க வந்து பயன்பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீங்க வந்து இந்த காரியங்கள் எல்லாமே மனதில் வைத்துக் கொண்டு இப்ப நம்ம இந்த லவோதிக்கேய சபையை குறித்து நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த செய்தியை தியானிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல வருது. என்ன அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யம், இந்த ஜவுளி வியாபாரம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்களுக்கு களிம்பு இல்லைங்களா? ஏன்னா மருத்துவ கல்லூரி இருந்துச்சு, அங்க வந்து நிறைய பேரு அங்க வந்து அந்த களிம்பை பெற்றுக்கொள்வாங்க. சோ இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய செய்தியில வந்து சொல்றாரு. சோ இந்த ஒரு பின்னணியோடு நாம் லவோதிக்கேய சபைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியை வந்து கொஞ்சம் நம்ம வந்து தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த லவோதிக்கேய சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்படக்கூடிய செய்தி வந்து இருக்கு. 15, 16 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3, 15, 16 வசனங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து லூக்வாமா இருக்கு அப்படின்ற. லூக்வாம் அப்படின்னா நீ வந்து குளிரும் இல்லை அனலும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்க அப்படின்ற. இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் பானங்களில் 2 வகையான பானங்கள் இருக்கு. குளிர் பானங்கள், அதே போல அனல் பானங்கள். அதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஹாட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காஃபி, டீ, அடுத்தது அந்த போன்விட்டா, இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். கோல்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கோல்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? பெப்சி, கோக்கு, அது போக ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல. இப்ப இந்த 2 பானங்களும் வந்து பாத்தீங்கன்னா குடிப்பதற்கு இதமாக இருக்கும். ஹாட் ட்ரிங்க்ஸ் அது ஒரு விதமாக இருக்கும், கோல்ட் ட்ரிங்க்ஸ் அது ஒரு விதமாக இருக்கும். கரும்பு ஜூஸ் அது கூட கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல தான் வருது. அப்ப இந்த 2 பானங்களும் வந்து பாத்தீங்கன்னா குடிப்பதற்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கு. ஆனா எது வந்து நம்மளால குடிக்க முடியாது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து காஃபியை வந்து உங்களுக்கு வெது வெதுப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? குடிப்பீங்களா? இப்ப காலங்காத்தால உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, சூடே இல்லாம வெது வெதுப்பா கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை தான் வரும். அதே போல ரொம்ப வெயில் சமயத்துல உங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும், ஆனா உங்களுக்கு வெது வெதுப்பா ஒரு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா பெப்சியை வந்து கொடுக்குறாங்க, குடிப்பீங்களா அப்படின்னா தூக்கி போட்டுருவீங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த வெது வெதுப்பான நிலை இல்லைன்னா அந்த லூக்வார்ம் ஸ்டேஜ் என்னவா இருக்கு அப்படின்னா பிரயோஜனமற்ற ஒரு நிலையை குறிப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும் பொழுது இந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஏதாவது வகையில் பிரயோஜனமா இரு அப்படிங்கிற. எப்படியாவது நீ வந்து என்ன செய்ய, ஏதாவது ஒரு கிரியைகளை செய்து கொண்டு நீ வந்து என்ன செய்ய, பிரயோஜனமாக எனக்கு இரு. ஆனா வந்து நீ பிரயோஜனமே இல்லாத ஒரு பெயரளவு சபையாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த லவோதிக்கேய சபை எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, கிரியைகளே இல்லாத ஒரு பெயரளவு உள்ள ஒரு சபையாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் சர்ச், இல்ல நேம் சேக் கிறிஸ்டியன்ஸாக இருக்கு. மற்ற சபைகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா கிரியைகளே கிடையாது. இவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கு அப்படின்னா சும்மா பெயரளவுக்கு இருக்கு. சபை கூடுகைக்கு மட்டும் வராங்க. ஆனா வந்து அங்க வந்து ஒரு உண்மையான ஆராதனை இருக்கா, உண்மையான அந்த சத்திய வார்த்தைகள் இருக்கா அப்படின்னா அது முற்றிலுமாக அங்க இல்லை.
அப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு பெயரளவு கிறிஸ்தவராக இருக்கிறாங்களே தவிர அந்த உண்மையான கிரியை அங்க வந்து காணப்படும். அப்ப இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் இந்த நிலையை தான் இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா வெதுவெதுப்பான நிலை அப்படின்ற. நீ இப்படி பெயரளவு கிறிஸ்தவனா இருந்த அப்படின்னா நீ பிரயோஜனமே படமாட்ட அப்படின்ற. ஏதாவது வகையில நீ வந்து பிரயோஜனமா இருக்கணும்னா கிறிஸ்துவ கிரியைகளை செய்யணும், பணிகளை செய்யணும், ஊழியங்களை செய்யணும்ன்றதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ரொம்ப தெளிவாக திட்டமாக சொல்றாரு. இப்ப இன்றைய காலகட்டத்தில் இதை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான சபைகள் வந்து ஒரு பெயரளவு சபைகளாக தான் இருக்கு. என்னன்னா வந்து வாரம் வாரம் கூடணும், அதே போல சில தேவைகளுக்காக சில முக்கியமான பண்டிகைகள், முக்கியமான சில காரியங்கள், இதற்காக மட்டும் நான் வந்து சபைக்கு போகணும். அதே போல சபைக்கு போறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக, இல்லைன்னா வந்து ஒரு சரி போகணும், எல்லாரும் போறாங்க நம்மளும் போகணும், அதே போல ஒரு பண்டிகை வந்துடுச்சுன்னா போகணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த லவுதோக்கிய சபை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சபையை தான் குறிக்குது. அது அப்படியே பொருந்தக்கூடியதாக இருக்கு. அப்போ என்ன தெளிவாக நமக்கு தெரியுது அப்படின்னா, எப்படி லவுதோக்கிய சபை வந்து அவங்க ஒரு பெயரளவு சபையாக இருந்தார்களோ அப்படியாக தான் இன்றைக்கு வந்து பெரும்பாலான சபைகள் வந்து ஒரு பெயரளவு சபைகளாக இருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு பாடமாக இருக்கு. என்ன அப்படின்னா நாமும் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாமும் எந்த நிலையில இருக்கிறோம்னு அர்த்தம்னா வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறோம் தான் அது வந்து எடுத்துக்காட்டு. அப்ப நம்ம வந்து அனலும் இருக்கணும், குளிரும் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கிரியைகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். பிரயோஜனமான ஒரு கிரியைகளை செய்து கொண்டிருந்தால்தான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் எந்த ஒரு கிரியையும் செய்யல, சும்மா சண்டே ஆயிடுச்சுன்னா நான் கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வந்தோம் அப்படின்னா அதை மட்டும் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் நாமும் அந்த வெதுவெதுப்பான நிலைக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்றதுதான் அது வந்து சுட்டி காட்டுது. அப்ப அப்படிப்பட்டவர்களை வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய மாட்டாருன்னா அவர் வந்து ஏற்றுக்கொள். அவர்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 3:16 நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போ. நீ எந்த கிரியையும் செய்யல, சும்மா பெயரளவுக்கு வந்து நீ வந்து இருக்கிற, கேட்டா நீ கிறிஸ்டியன் சொல்ற. ஆனா இப்படிப்பட்ட உன்னை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை வாந்தி பண்ணி போ. அப்போ ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளை அது குறிக்கத்தக்கதாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கும் இது எச்சரிப்பாக இருக்கு. ஏனென்றால் நாம் வந்து சத்தியத்தை அறிந்த மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நாமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ள கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஏதாவது வகை அப்படி பிரயோஜனம் உள்ள கிரியைகள் செய்தால்தான் அது வந்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற, இந்த அழைப்பிற்கு ஏற்ற பணிகளை நாம் செய்வது அப்படின்றது அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து ஒரு வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாக தான் நாம் இருப்போம். சரி, இப்ப இந்த லவோதிக்கேய சபை இந்த வெதுவெதுப்பான நிலைக்கு இல்லைன்னா லூக்வாமாக இவர்கள் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் தான், பணம், வெல்த் இல்லைங்களா? சோ என்னன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா எல்லா வகையான பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லா பணம் இருக்கிறதுனால
அவங்க தங்களையே சார்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களால வந்து சத்தியத்தை பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து எதை வந்து ஒரு மேலானதாக இல்லைன்னா வந்து பொக்கிஷமாக கருதுறாங்க அப்படின்னா, பணத்தை தான் பொக்கிஷமா கருதுறாங்க. நித்தியத்தை பொக்கிஷமாக அவங்க வந்து கருதல. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. 17வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய பண்ணன் என்றும் திரவியசம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைன்றாங்க. ஆக்சுவலா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 17வது வசனத்தில், யூ சே ஐ எம் ரிச், ஐ ஹவ் அக்வயர்ட் வெல்த் அண்ட் டு நாட் நீட் அ திங். டு நாட் நீட் அ திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஐஸ்வர்யம் வந்துடுச்சு. அப்ப இவங்க எதை வேல்யூ பண்றாங்க அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யத்தை வேல்யூ பண்றாங்க. அந்த ஐஸ்வர்யத்தை வேல்யூ பண்றதுனால அவங்க வந்து என்ன செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேட மாட்டிருக்காங்க. ஆவிக்குரிய அந்த மகிமைகளை அவங்க வந்து தேட மாட்டிருக்காங்க. நித்திய மகிமைகளை தேட மாட்டிருக்காங்க. இந்த உலகத்தின் இந்த ஐஸ்வர்யத்தை மட்டும் அவங்க தேடுறாங்க. அப்படி தேடுறதுனால அவங்க என்ன ஆறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றது போல அவங்க வந்து தரித்திரனும் குருடனும். அப்ப குருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தரித்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து எதை அங்க சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, அவங்க வந்து ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்காங்க. ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தில் இருக்காங்க. சத்தியத்தை பார்க்க முடியறது இல்லை அவங்களால. அதே போல வந்து தேவனுடைய பார்வையில் வந்து அவங்க எந்த வகையில ஐஸ்வர்யமா இல்லை, அதை அவங்களால பார்க்க முடியல. உலகத்தின் பார்வையில ஐஸ்வர்யமா இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இதை வந்து அங்க இருக்கக்கூடிய உலக மக்களுக்கு சொல்லல, லவோதிக்கேய சபையில் இருக்கக்கூடிய சபையினருக்கு சொல்ற. இப்ப இன்றைய காலகட்டத்தில் இதை எடுத்து பொருத்தி பார்த்தோம் என்றால், இது ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக பொருந்தக்கூடியதாக இருக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் எதை தான் வந்து முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்தை தான் முக்கியத்துவப்படுத்துறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் எல்லா சபைகளிலும் அதிகமாக பேசப்படுறது வந்து என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் தான். அதுதான் வந்து ஒரு ஒரு அதுதான் மகிமையாக, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக, அது அடைஞ்சிட்டா போதும், தேவன் வந்து உயர்த்தி வச்சுட்டாரு, அரியணையில் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யத்தை தான் என்னன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா, பெரிய காரியமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில். அப்படி இந்த ஐஸ்வர்யத்தை முக்கியப்படுத்தி பேசுறதுனால, இந்த உலக ஐஸ்வர்யத்தை முக்கியப்படுத்தி பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சத்தியத்தை இவர்கள் விட்டு விடுறாங்க. சத்தியத்தை அவங்களால பார்க்க முடியறது இல்லை. கண்கள் என்ன ஆயிருது? குருடாயிருது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய கண்கள் எல்லாமே குருடாக்கப்படுது. அவங்க வந்து கிறிஸ்துவை சார்ந்து இல்லை, கிறிஸ்துவனுடைய நீதியை சார்ந்து இல்லை. ஏன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, ஐ டோன்ட் நீட் அ திங். எனக்கு எதுவுமே தேவைப்படல அப்படின்றாங்க. அப்ப எதுதான் தேவை அப்படின்னா ஐஸ்வர்யம், பணம். ஆகவே அந்த சபையில் அப்படிப்பட்ட மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க. என்னன்னா பணக்காரங்களா இருந்தாங்க. அதே போல மற்ற சபையினரும் அந்த பணத்தை, இந்த உலக ஐஸ்வர்யத்தை நாடுறத தேடுறதை தான் அவங்க வந்து பெரிய விஷயமா நினைச்சாங்க. ஆனா இயேசுவின் பார்வையில் இவர்கள் எல்லாருமே தரித்திரனாக இருக்கிறாங்க. அப்ப இன்றைய காலகட்டத்தில் கூட இது மிக மிக தெளிவாக பொருந்தும். இன்றைக்கும் நிறைய சபைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அதே போல ஐஸ்வர்யமாக விரும்புறாங்க. அப்படிப்பட்டதான செய்திகள் தான் இன்றைக்கு இருக்கின்றத நமக்கு பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் இருப்பதும் ஐஸ்வர்யம் கொடுப்பதும் அது தேவனுடைய சித்தம். ஆனா வந்து இந்த அழைப்புல வந்து ஐஸ்வர்யத்தை வந்து தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்றார் இல்லைங்களா? தேவன் வந்து நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை, உனக்கு வந்து காசா கொடுப்பேன், உன்னை வந்து அப்படியே பெரிய பில்லியனியர் ஆக்கிடுவேன், மில்லியனியர் ஆக்கிடுவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணல, கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ணல, நமக்கு வாக்குத்தத்தம் அதை கொடுக்கல. ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யம், இந்த புகழ், பெயர் எல்லாமே இந்த உலகம் அழியும் பொழுது எல்லாம் அழிந்து போக போகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த அழிந்து போற விஷயத்த வந்து நீ நாடி தேடி அதை வந்து நீ ஐஸ்வர்யமா என்ன அப்படின்னா அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. இப்போ 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அழகாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சபைக்கு நீ வந்து ஐஸ்வர்யம் ஆகணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு 18வது வசனத்தில், நான் நீ ஐஸ்வர்யமான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு தளிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ வந்து ஐஸ்வர்யமாகணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு என்ன செய்யறேன், பொண்ணை கொடுக்குறேன். ஆனா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புடமிடப்பட்ட பொண்ணா இருக்கும், நெருப்பினால் புடமிடப்பட்ட பொண்ணா இருக்கும் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் அது வந்து எப்படிப்பட்டதாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது சோதிக்கப்பட்ட பின்பு உனக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யமா இருக்கும். இந்த இடத்துல நாம் வந்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது ஐ கவுன்சில் யூ டு பை ஃப்ரம் மீ அப்படின்றாரு. என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ ஐஸ்வர்யத்தைன்றாரு. அதாவது நீ போய் பேங்க்ல போய் வாங்குற அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி நான் சொல்ல, நீ வந்து சம்பாதித்து வியாபாரம் செய்து கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நான் சொல்லல. என்கிட்ட இருந்து நீ என்ன செய்ய, ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கோ. அப்ப எந்த ஐஸ்வர்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நித்திய ஜீவன், இந்த ரட்சிப்பு அப்படின்ற ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். இந்த ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அதுல என்னெல்லாம் கிடைக்குது, நித்திய ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவோடு கூட ஆளக்கூடிய அதிகாரம் இருக்கு, அதே போல ஆவிக்குரிய சரீரம் அப்படின்ற ஐஸ்வர்யம் இருக்கு, நித்தியத்திற்கும் நாம் வாழ போகின்றோம்ன்ற ஐஸ்வர்யம் இருக்கு. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:6, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வந்து அது வருங்காலங்களில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யமா இருக்கு. ஆனா அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். ஏனென்றால் அதுதான் வந்து என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்க போகின்ற ஒன்றாக நித்திய ஜீவன் இல்லைங்களா, மரணமே இல்லாத நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அதே போல கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், தேவனோடு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இந்த நித்திய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா வருங்காலங்களில். அதுதான் எபேசியர்ல சொல்லப்பட்டது. வருங்காலங்களில் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து லவோதிக்கேய சபை கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்ப நமக்கும் இந்த ஐஸ்வர்யம் வந்து வருங்காலங்களில் அது கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பொன்னினால் புடமிடப்பட்ட ஐஸ்வர்யம். அப்படின்னா என்ன அப்படின்னா சும்மா நமக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்மள தேவன் என்ன செய்யறாரு, சோதித்து அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்ற பிறகு என்ன கிடைக்குது, நமக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைக்குது. ஆகவே அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் வந்து உனக்கு தர, நீ வாங்கிக்கோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். அப்ப இந்த சபைக்கு என்ன சொல்றாருன்னா அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து உனக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெண் வஸ்திரத்தை கொடுக்குறேன். இப்ப வெண் வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நீதியை அடையாளப்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மனிதர்கள் கிறிஸ்துவனுடைய நீதியை சாராதபடிக்கு தங்களை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, பணம் இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து எதுவுமே இனிமேல் தேவைப்படாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால அவங்க கிட்ட மனம் திரும்புகின்ற இருதயம் இல்லை, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய எண்ணம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த வெண் வஸ்திரத்தை அணியாதவர்களாக அவர்களுடைய அழுக்கு வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு இருக்காங்க கிறிஸ்துவனுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ வந்து நிர்வாணமாக இராதபடிக்கு உன்னை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஏன்னா நீ எப்படி இருக்கிற, எனக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிற.
ஏன்னா நீ எந்த நீதியில இல்ல, என்னுடைய நீதியில இல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியில இல்ல அப்படின்ற. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டாவது இந்த சபையில் அவங்க சுயநீதியை சார்ந்து, சுயநீதின்றதோட அவங்க கிறிஸ்துவனுடைய நீதியை சாராமல் இருந்தது. அவங்க அதை எதிர்பார்க்காமல், மனம் திரும்பாமல், அவங்க சும்மா ஒரு பெயரளவு சபைக்கு வர்றது போறது இப்படியாக இருந்தது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதான் லூக் வார்ம் ஸ்டேஜ் ஆக்சுவலா, இல்லைங்களா? வெதுவெதுப்பான நிலை ஏன் அப்படின்னா இதெல்லாம் தான் வெதுவெதுப்பான நிலைக்கு அவங்களை தள்ளி இருக்கு. இப்ப நாமும் சும்மா பெயர் அளவுக்கு சபைக்கு வரோம் போறோம் அப்படின்னா, நாம் மனம் திரும்பாமல் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு அது அழிவை தான் ஏற்படுத்தும். அப்ப நாம் வெண்வஸ்திரத்தை தரிக்கணும் அப்படின்னா நாம் கிறிஸ்துவனுடைய நீதியை சார்ந்து வாழ வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் கிறிஸ்து கிட்ட நாம் சொல்லணும். அப்படி பண்ணாதான் நாம் உண்மையாகவே மனம் திரும்ப முடியும். அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய நீதி நமக்குள்ளாக இருக்கும். அந்த கிறிஸ்துவனுடைய நீதி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவலட்சணமாக தோன்றணும். கடைசியாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சோ பார்வை அடையும்படிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஸ்பிரிச்சுவலி பிளைண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க, இல்லைங்களா? சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் கூட பாத்தீங்கன்னா சத்தியம் ரொம்ப குறைவாக காணப்படும். அப்ப எப்படிப்பட்டதான ஒரு போதனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த போதனைகள் அது சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட போதனைகளாக இருக்கும். அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு, இல்லைங்களா? அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அதனால சபைகளில் சத்தியம் குறைவாக காணப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் சத்தியம் குறைவாக காணப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்கிட்ட வா, நான் என்ன செய்யறேன், நீ பார்வை அடையும்படிக்கு, நீ சத்தியத்தை பார்க்கும்படிக்கு உனக்கு நான் என்ன கொடுக்குறேன், உனக்கு மருந்து கொடுக்குறேன், கலிக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா சத்தியத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற. உன்னுடைய அறியாமையை, உன்னுடைய அந்த பிளைண்ட்னஸ், இல்லைங்களா, குருட்டுத்தனத்தை நான் நீக்கி போட்டு உனக்கு சத்தியத்தை கொடுக்குறேன். ஆனா நீ என்ன செய்யணும், நீ என்கிட்ட வரணும். நீ எல்லாம் எனக்கு இருக்குன்னு நீ இருக்காத அப்படின்னு. அப்ப அது இன்றைக்கு இப்படிப்பட்ட சபைகள் இருக்கதான் செய்யுது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க எல்லாம் அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார்கள். அதே போல போன பாயிண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது கூட அவங்க வெண்வஸ்திரம் தரிக்காதவர்களாக, இல்லைங்களா, அவங்க சுயநீதியை இல்லைன்னா அவங்க எங்களுக்கு எதுவுமே தேவைப்படலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிர்வாணியா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நிறைய சபைகளில் பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவனுடைய நீதியை சாராதபடிக்கு அவங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு நிலையில் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இன்றைக்கு சபைகளில் இந்த ஐஸ்வர்யம் அதை தான் மையப்படுத்தி பேசுறாங்க. அந்த ஐஸ்வர்யம் அதை மையப்படுத்தி பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட்டா ஃபீல் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிறிஸ்துவனுடைய நீதியிலும் இல்லை, அதே போல சத்தியத்தையும் அவர்களால் பார்க்க முடிகிறது கிடையாது. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட வாங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 19வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 3:19, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இது எல்லா சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. என்ன அப்படின்னா, அவரை நேசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்களை சிட்சிக்கிறார். அவங்களை சிட்சித்து அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு. அப்படி மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் அப்படின்னா, 20வது வசனத்தில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இல்லைங்களா? நிறைய கிறிஸ்துவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். பெயர் கிறிஸ்துவ சபைகளில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நாம அஸ்திவார உபதேசத்தை சொல்லும் பொழுது யாரெல்லாம் மனம் திரும்பி வராங்களோ
அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன போஜனத்தை குறித்து இங்க இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாருன்னா, சத்திய போஜனத்தை குறித்து, ஆவிக்குரிய போஜனத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நீங்க எடுக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய அந்த ஆவிக்குரிய போஜனத்தை அப்பதான் அவங்க வந்து உண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பதான் மனம் திரும்பி என்ன செய்யறாங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இன்றைக்கும் இப்படிப்பட்ட சபைகள் இருக்கு. அப்படி சபைகள் இருந்தால் கூட இந்த சபைகளில் உண்மையாக மனம் திரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து இயேசு கிறிஸ்து கண்டிப்பாகவே என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்க மனம் திரும்பி அவங்க சத்தியத்திற்கு வரணும் அப்படின்றதான் இயேசு கிறிஸ்து விரும்புறாரு. ஆனா அதே சமயத்தில் இது நமக்கும், அதாவது சத்தியத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கும் இது வந்து பொருந்தக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொண்டு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமா இருக்கு. என்னென்ன காரியங்கள் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது விஷயம், நம்ம வந்து உலக ஐஸ்வர்யத்தை அதை வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக நாம் வந்து பார்க்க கூடாது. உலகத்தில் நமக்கு தேவைகள் இருந்தால் கூட அதை தேவன் சந்திப்பார் இல்லைங்களா? அது வேண்டவே வேண்டாப்பெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அதன் மேல நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய இருதயம் எதன் மேல இருக்கணும் அப்படின்னா, பரலோக பொக்கிஷத்தின் மேல இருக்கும். அதுதான் முதலாவது ஒரு பாடமாக நாம் வந்து பார்க்க முடிகிறது. ரெண்டாவது வந்து நாம் சத்தியத்துக்கு செவி சாய்க்கணும். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசத்தியங்கள் இருக்கு, நிறைய பிலாசபிஸ் இல்லைங்களா, நல்லா பேசக்கூடிய நல்ல திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா வேதத்தில் இல்லாத நிறைய காரியங்கள் இல்லைங்களா. அன்றைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப தைரியமா என்ன பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சிப்பு எடுத்து உள்ள வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய விஷயம் இந்த சென்ஸ், அதுதான் அந்தி கிறிஸ்து, அந்த சிப்பு அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேதத்தில் இல்லாத ஒரு புறம்பான காரியங்கள். ஆனா அதை பின்னாடி போகக்கூடிய கூட்டம் நிறைய பேர் தான் செய்யறாங்க. அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு செவி சாய்க்கக்கூடிய இருதயம் இல்லைன்னா செவிகள் வந்து குறைவாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த அசத்தியத்திற்கு விழுந்து போயிடக்கூடாது, எச்சரிக்கையோட இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு செய்தியா இருக்கு. நம்ம வந்து சத்தியத்தை நம்ம வந்து செவி கொடுத்து கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பது அவசியமா இருக்கு. கடைசியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் வந்து கிறிஸ்துவனுடைய நீதியில் கடைசி வரைக்கும் நிக்கணும் இல்லைங்களா? நாம் வந்து நம்முடைய சுயநீதியையோ இல்லைன்னா எனக்கு எதுவுமே தேவைப்படலன்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை செய்யாம அப்படியே வாழ்றதோ இராதபடிக்கு அந்த வெண்வஸ்திரத்தை எப்பொழுதுமே தரித்தவர்களாக நாம் வந்து இருப்பது அவசியமாக இருக்கு. ஆகவே இதெல்லாமே தான் நமக்கு வந்து ஒரு செய்தியாக இந்த மாதத்தில் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மோடு இருப்பார். நாம் ஒருவேளை அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி தூரமா போனா கூட நாம் மனம் திரும்பும் பொழுது கிறிஸ்து நிச்சயமாக நம்மிடம் வந்து நமக்குள்ளாக மிக பெரிதான மாற்றங்களை செய்வார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் நுழைந்த இந்த சமயத்தில் நாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, அதாவது நான் கதவை தட்டுறேன், யார் திறக்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ள வரன்றாரு. ஆகவே வந்து நாம் ஒருவேளை இந்த இவ்வளவு காலம் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறோம் அப்படின்னா நாம் கதவை திறப்போம். நம் ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் பெருகுவதற்கு இயேசு கிறிஸ்து தட்டித்தான் இருக்கிறாரு இல்லைங்களா. நாம் வந்து கதவை திறப்போம். அது திறக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் பெருகவும் இன்னும் ஐஸ்வர்யம் அடையவும் இன்னும் அவருடைய நீதியில் நிற்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். அதுவே இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு இருந்து நம்ம வழிநடத்தணும். நம்முடைய இம்மைக்கான தேவைகளையும் தேவன் சந்திக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நாம் மறுமைக்கான காரியங்களை நாடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக.